ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஜாதி ரீதியான மோதலில் ஆதிதிராவிட மாணவன் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரியநாயகபுரத்தைச் சேர்ந்த மாணவன் தேவேந்திரராஜ் பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் +1 படித்து வருகிறார். 2 நாள் முன்பு பப்ளிக் தேர்வு எழுத பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தார். கெட்டியமாள்புரம் என்ற இடத்தில் பஸ்ஸை வழிமறித்த ஒரு கும்பல் தேவேந்திரராஜை வெளியே இழுத்து போட்டு சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. பலத்த காயங்களுடன் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தேவேந்திரராஜ் சிகிச்சை பெற்று வருகிறார். வெட்டுப்பட்ட மாணவன் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர். ஜாதி ரீதியாக மாணவனை கொலைவெறியுடன் வெட்டிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி தமிழ்வாணன், உறுப்பினர்கள் ஆனந்தராஜா, இளஞ்செழியன் ஆகியோர் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக தூத்துக்குடி கலெக்டர் மற்றும் எஸ்பிக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தனர். அதில் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருந்தன. அறிக்கையில் கூறியிருப்பது: பட்டியலின மாணவர் தேவேந்திரராஜை சிலர் ஜாதி வன்கொடுமை செய்யும் நோக்கத்துடன் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சித்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவருகிறது. மாணவரை அரிவாளால் வெட்டிய இருவர் சிறுவர்கள். இவர்கள் தனிச்சையாக இந்த கொடூர காரியத்தில் ஈடுபட வாய்ப்பில்லை. வேறு சிலரின் தூண்டுதலால் இதை செய்திருக்கத்தான் அதிக வாய்ப்புள்ளது. மேலும் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் குற்றங்கள் செய்தால் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கே அனுப்ப முடியும் என்பதால் ஜாதிய சமூக விரோதிகள் திட்டமிட்டே சிறுவர்களை வைத்து தேவேந்திரராஜை வெட்டியிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. இது தொடர்பாக தூத்துக்குடி கலெக்டர், எஸ்பி ஆகியோர் விசாரணை நடத்தி எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆதிதிராவிடர் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது.